சக்கரை வைக்கிறதுக்காக ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் ஆசை தூண்டுனோம்னா, அப்படியே நம்ம ஆட்டைய போட்டுறலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இது வந்து விளம்பரம் பண்றதுக்கான வகுப்பு. ஏன்னா, ஆனா விளம்பரம் பண்ணாதனாலும் கூட ஜோதிடம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வகுப்புல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது 2டே 2 வகுப்பு தான். ஒண்ணு வந்து 1 மணி நேரத்துல கத்துக்கிறக்கூடிய தாம்பூல பிரசன்னம். 2வது 1 நாள்ல கத்துக்கிறக்கூடிய நாடி ஜோதிடம். ஆனா இது இப்ப நீங்க உங்க மாரி ஆளுகளுக்கு அது அந்த 1 மணி நேரத்திலேயே சொல்லிக் குடுக்க முடியும். நாடி ஜோதிடம். அவ்வளவு அழகான வகுப்பு தான் அந்த நாடி ஜோதிட வகுப்பு. இப்ப நம்ம ஜாதகம் பார்த்துட்டோம், பலன் சொல்றதுக்கு தெரியல அப்படின்னு நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. 10 வருஷமா படிக்கிறேன் சார். பலனே சொல்ல தெரியல தெரிய மாட்டேங்குது சார். அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்கலாம் இந்த மாரி வகுப்பு கிடைச்சா ரொம்ப சுலபமா சொல்லலாம். ஏன்னா 2டே விஷயம் தான். ஒரு கிரகம் பகை கிரகத்தோட சேர்ந்தா சிறப்பான நற்பலன தராது. இப்ப சூரியனோட பகை கிரகம் எது? சனி, ராகு, சனி, கேது, எது? சனி, சுக்கிரன், சனி ராகு கேதுங்கய்யா. சனி, ராகு. சனி, இந்த ராகு, 3 சூரியனோட இந்த 3 கிரகம் சேர்ந்திருக்கவங்க பாருங்க, அப்பாவோட விஷயத்துல பெரிய நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இதே மாதிரி 9 கிரகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா பலன் ஈஸியா சொல்லலாம். பலன் ஈஸியா சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்பை தான் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் எதுக்கு சார் 20 நாள்னு கேட்டீங்கன்னா, பேஸ் மட்டத்துல இருந்து இப்ப நம்ம புதிய கிளாஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு 10 பேர் 20 பேர் வந்து சேர்றாங்க. அப்ப அவங்களையும் கொண்டு போறதுக்கு என்ன அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, அதையும் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், அதுல ஒரு 10 பாயிண்ட் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு ரீகேப் பண்ணும்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்ந்தா என்ன ஆகும், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இப்ப செவ்வாய்னா நிலம், செவ்வாய்னா நிலம், ரைட்டா? உங்களுக்கு செவ்வாய் வந்து எந்த கிரகத்தை போய் தொடுதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயே அந்த ராசியிலேயே உங்க வீட்டுக்காரர் இருப்பாரு. அவ்வளவுதான். எடுத்து பாருங்க. கணவன் காரகன் செவ்வாய் தானே? ட்ரை பண்ணி பாருங்க, யாராவது சரியா வருது யாராவது தப்பா வருதுன்னு. புரியலையா? செவ்வாய் வந்து கணவன் காரகன். செவ்வாய் எந்த கிரகத்தை போய் தொடுறாருன்னு பாருங்க, யாரா சொல்லுங்க. ஐயா எனக்கு கரெக்டா வருதுங்க ஐயா. என்ன செவ்வாய் என்னங்க? கலைவாணிங்க ஐயா, கரெக்டா வருது. எப்படி கரெக்டா வந்து சொல்லுங்க ஐயா. செவ்வாய் வந்து எனக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்காருங்க ஐயா. செவ்வாய் வாங்கிய சாரம் வந்து பூசம். என் வீட்டுக்காரருக்கு பூச நட்சத்திரம். ஓகே, செவ்வாய் வாங்க நட்சத்திரத்திலே கிடைச்சிட்டாரு. ஆமாங்க ஐயா. ரைட். செவ்வாய் போய் எந்த கிரகத்தை தொட்டாலும் அதுலயும் கிடைக்கும். ஆமாங்க ஐயா. செவ்வாய் சூரியனை தொடர்றாரு. எங்க வீட்டுக்காரோட நட்சத்திரம் உத்திராடம் ஐயா. ஆமா, கரெக்ட். எப்படி ஈஸியா இருக்கா? சூப்பரா இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள்லாம் உள்ளுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு நேற்று நிறைய விஷயம் பேச முடியல, 1 மணி நேரம் டயத்துக்குள்ள இருந்ததுனால பேச முடியல. உங்க வகுப்பத்தையே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, காலைல வகுப்பு பேசலாம்னு நினைச்சு முடியல. உங்க வகுப்புக்காக பேசிடலாம். ஏன்னா இது வந்து என்ன வகுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா காலையில டைம் இல்லாம போயிடுச்சு, நிறைய அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு போனதுனால பேச முடியல. 2 வகுப்புலையும் பேச முடியாம போயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தான். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சவங்க நீங்க வகுப்புக்குள்ள வர்றதுக்காக எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிப்ஸ். அதே மாதிரி சுக்கிர வந்து எந்த கிரகத்தை போய் தொடுகிறாரோ அந்த நட்சத்திரத்திலேயோ அந்த ராசியிலேயோ மனைவி அமைவார். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிரும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் முதல் விதி. 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு விதி கொடுத்துருக்கோம். இதுக்கு மாற்று கருத்து என்ன விதியில வருதுன்றதெல்லாம் நம்ம வகுப்புல கொடுத்துருவோம். ரைட்டா? இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வருதா இல்லையான்னு. இதுவும் சரியா வருது கலைவாணி. இதுவும் ஆமா. எங்க வீட்டுக்கார ஜாதகத்துல ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? அப்ப மத்தவங்க எல்லாம் ஜோசியம் படிக்கலையா? நீங்க ஜோசியம் தெரிய மாட்டீங்களா? எனக்கு கரெக்டா வருதுங்க. ரெண்டுமே செவ்வாய் சுக்கிரன் ரெண்டுமே கரெக்டா வருதுங்க. ரைட். ஐயா கலைச்செல்வன் பேசுறேங்க. என்னோட மீன ராசி, அது சுக்கிரன் மீனத்துல இருக்கு, மனைவியே மீன ராசி. நம்ம அப்படி பலன் சொல்லி கொடுக்கவே இல்லையே. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? சுக்கிரன் எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியிலேயே மனைவி அமையும். சுக்கிரன் மீனத்துல இருக்கு, மனைவி. அதுதான் கவனம். சுக்கிரன் எந்த ராசியில இருந்து எந்த கிரகத்தை முதலில் தொடுகிறாரோ அந்த
ராசி நட்சத்திரம் அந்த இதுல நட்சத்திரத்துல ராசியோ நட்சத்திரத்திலேயே அவங்க மனைவி அமைவாங்க. எனக்கு இருக்குங்க சார். அப்படியா? கரெக்டா வருதா? கரெக்டா வருது. ஆக இப்ப கிட்டத்தட்ட 53 பேர்ல ஒரு 5-6 டிக்கெட் தான் ஜோசிய விரோதி ஒழுங்கா படிச்சிருக்கு. எனக்கு சரியா வருது சார். எனக்கு கூட சரியா தெரியல. ஐயா எனக்கு கூட எனக்கு சரியா சரியா வருது ஐயா. சரி, இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் வந்து அதாவது முக்கியமான ரகசியமான விஷயம். இப்ப எல்லாருமே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. அதற்கு 10ஆம் வீட்டு தொழில தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சனி நிக்கிற ராசியில இருந்து 10ஆம் வீட்டு எடுங்க. சனி நிக்கிற இடத்துக்கு 10ல சார். சனி வந்து தனுசுல நிக்குது. 10ஆம் இடம் வந்து கன்னியா வருது சார். என்ன வேலை செய்றீங்க? பூஜாரி சார். பூஜாரி, பாட்டு பாட போறது, பாடு பாடுறது, ஜோசியத்துல சேர்ந்திருக்கேன். ஆமா ஜோதிடரு, என்ன வியாபாரம் பண்ணலாம், அதுவும் பண்ணாங்க. ஏன்னாங்க 10ஆம் இடம் கன்னிக்குரிய எத்தனை கிரகம் எது வேணாலும் அதை எடுத்துக்க பண்ணலாம். ஓகே சார். எனக்கு இருக்குங்கய்யா. சொல்லுங்க. எனக்கு சிம்மத்துல சனி. கன்னி லக்கணங்கய்யா. கன்னி லக்கணத்துல இருக்கிறாரு. 10வது இடம் மிதுனம் வருதுங்கய்யா. நான் ஒரு லக்கணம் ஆசிரியரா இருக்கிறேங்கய்யா. இங்க பாருங்க, அதாவது லக்கணத்தை எடுக்க வேணாம். சனி எங்க இருக்கிறார்? சனி கன்னியில இருக்காருங்க. கன்னி எடுத்து அதாவது 6ஆம் இடத்துல 10ஆம் இடம் மிதுனம், வாத்தியார் தொழில். கரெக்டா வருதா? வாத்தியாரா இருக்கிறாங்க. வாத்தியாரா தான் இருக்கிறாங்க. ஐயா எனக்கு சனி வந்து மிதுனத்துல இருக்குங்க. 10ஆம் இடம் மீனங்கய்யா. நான் வந்து ஆசிரியருங்கய்யா. ஆமா, வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. அதே மாதிரி வருது. ரமேஷ் பேசுறேன் ஐயா. கடகத்துல சனி பகவான் ஐயா. கடகத்துல சனி பகவான் ஐயா. ரமேஷ் பேசுறேன் ஐயா. சரி, கடகத்துல சனி பகவான், மேசத்துல சந்திரனும் கேது இருக்காங்க. ஆனா சந்திரனுடைய காரகத்தை தான் ஐயா தொழில பண்றாங்க. கரெக்டா வருதா? அங்க நிக்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நிறைய நெல்லு பேருக்கு தப்பா வியாபாரம். வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த 10ஆம் இடத்தை எந்த கிரகம் உற்று நோக்குதோ அதில் யார் பலவானோ அவனுடைய தொழிலை செய்வார். ஐடியா புரிஞ்சா? ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க இது வரைக்கும் உங்களை கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா? வாத்தியார்ல இருந்து எல்லாருமே உங்களை தானே கேள்வி கேட்டோம். நீங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேளுங்க. வாத்தியாருக்கு ஒரு டெஸ்ட் வைங்க. நான் ஒழுங்கா படிச்சிருக்கேனா, நான் சொல்ற ஜோசியம் கரெக்டா இருக்கா, அப்படி உண்மையிலேயே நான் சொல்றேன். என்ன நம்ம எப்படி நடத்த போறோம், எதை சுலபம். நீங்க என்னோட லைவ் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. நாடி முறையில மட்டும்தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தசாபுத்தி யாரோ ஒருத்தருக்கு தான் எடுப்பேன். நீங்க நல்லா என்னோட லைவ் பூரா போய் பாருங்க, எல்லாமே நாடிதான். யாரா பாத்திருக்கீங்களா லைவ்ல? நான் பாக்குறேங்க. நான் ஒன்னும் பாத்துருக்கேன் உங்க வீடியோ எல்லாம். இன்னைக்கு கூட லைவ் போய் பாருங்க. 30 செகண்டுக்குள்ள பலன் சொல்றேன்னா அது நாடி முறையில தான் சொல்றேன். நான் நிறைய நாள் ட்ரை பண்ணி கிடைக்கலங்க ஐயா. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அது லைவ்ல பேச முடியல. ஆமாங்க ஐயா. நான் நிறைய நாள் ட்ரை ஆனா பண்ணி ஈஸியா ஒரு ரகசியம் சொல்றேன். உடனே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். 1000 ரூபாய் பணம் கட்டிட்டீங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஈஸியான மெத்தேடு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 56 பேர் இருக்கீங்க. 56 கொஸ்டின் வேக வேகமா முடிச்சிடலாம். ஒரு ஆள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். முதல் அஜித் குமார் ஏல ஆரம்பிப்போம். ஏ வருஷம் பூரா முதல் கேட்டுவாங்க. அதுக்கு அடுத்து பி வருஷம் பூரா கேட்டுவாங்க. அப்புறம் சி வருஷம் எல்லாம் கேட்டுவாங்க. அப்படியே டக்கு 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 டக்குன்னு போலாம். சரியா? ஒரு கேள்வி கேட்டா எப்படி நாடி முறையில நான் பலன் சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கேளு அஜித். ஐயா எனக்கு ரிஷபத்துல சனி இருக்காரு. கேளு, அப்புறமா நம்ம நான் கேட்டுக்கிறேன். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்களே 10ஆம் வீட்டு சனிக்கு 10ஆம் வீடு எந்த ராசி வருது அந்த தொழில் தான் பண்ணுவாங்கன்னு. அப்ப வந்து எனக்கு அந்த 10ஆம் வீட்டை செவ்வாயும் பாக்குறாங்க ஐயா. என்ன தொழில் பண்றோம்னு ஆசைப்படுற? எனக்கு வந்து அதிகாரம் பண்ணணும்னு ஆசைங்க ஐயா. அதைத்தான் நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி பெரிய போஸ்டிங் போய் செவ்வாய் பாக்குறாங்களா, அதனால ஆசைப்படுறேன். ஓகேவா? சரி, அமிர்த செல்வி கொஸ்டின் கேளுங்க.
நானே பேரை சொல்றேன் ஒவ்வொருத்தரா. ஆனந்த பத்மாவதி கேளுங்க. அதாவது உங்க ஜாதகத்துல அல்லது ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நான் எப்படி நாடி முறையில பலன் சொல்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஐயா, 7ஆம் இடத்து அதிபதி வாங்கிய சாரநாதன் லக்னத்திற்கு 6, 8 இருந்து பகை பெற்று விட்டால் திருமணம் கிடையாதுன்னு சொன்னீங்க ஐயா. கண்டிப்பா கல்யாணம் ஆகாதுங்களா ஐயா? நாடிக்கு போயிட்ட பாரம்பரிய போட்டுட்டு உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னு கேளு. அத நம்ம எனக்கு எப்பவுமே கேள்வி அந்த கல்யாணத்தை பத்தியே தான் இருக்கு. வேற எதுவுமே யோசிக்க முடியல. அமர செல்வி கேள்வி கேளுங்க. ஆனந்த லட்சுமி கேள்வி கேளு. ஹலோ, கேளுங்க. நான் மிதுன லக்னம் ஐயா. அம்மா கேள்வி மட்டும் கேளுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு மத்ததை கேட்டுக்கிறேன். கேள்வி மட்டும் கேளுங்க. கேள்வி, அமெரிக்கா போக முடியுமா? அமெரிக்கா போக முடியும். குட் கொஸ்டின். ரைட்டா? இப்ப மிதுன ராசியில இருந்து எப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்துகிறதோ அதுக்கு அமெரிக்காவுக்கு போலாம். அப்ப புதன் வலுவா இருக்கணும், இல்லாட்டி மிதுன ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சரியா? இருக்குது. இருக்குதுன்னா கட்டாயம் போவீங்க. அந்த திசாபுத்தி காலங்கள்ல நீங்க போவீங்க. டேட்டை எழுதி வச்சுக்கோங்க. அப்ப சந்திரன் மேல ராகு போகணும். எந்த ராசி உங்க ராசி? மேஷராசி. மேசராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல இருக்காரு? 11ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்காரு. ரைட்டா? அப்ப இன்னும் 9 மாசத்துக்குள்ள நீங்க அமெரிக்கா போயிருவீங்க. ஏமா அமைதியா சொல்ற? கேட்டது நல்லா தானே கேட்டீங்க? சரி சரி சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே. ஆனந்தா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா பெண்கள் ஜாதகத்துல. அப்படி இருந்தா வீட்டுக்காருக்கும் சூரியன் செவ்வாய் இருந்தா பரவாயில்லையா ஐயா? இப்ப சூரியனும் செவ்வாய், சூரியன் இருக்காரா செவ்வாய் இருக்காரான்னு பாக்கணும். சூரியன் செவ்வாய் ஒரே கட்டத்துல இணைஞ்சு இருக்கிறாங்க ஐயா. ஒரே கட்டத்தை இதுவரை படிச்சது ஒரே கட்டம். இப்ப டிகிரி. இதுதான் நாடி ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, செகண்ட் யார் இருக்கான்னு பாக்கணும். செவ்வாய் ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஐயா, சூரியன் செகண்ட் இருக்காங்க ஐயா. ஆமா, முதல்லயே உனக்கு செவ்வாய் தப்பு ஸ்டார். ஓ சரிங்க ஐயா. புரியுதா இல்லையா? செவ்வாய் நமக்கு எத்தனை டிகிரி வித்தியாசத்துல இருக்காரு? 25 டிகிரி 48 பாகை 34 விகலை செவ்வாய் ஐயா. அதே சூரியனும் 25 டிகிரி 3 பாகை 3 கலை. சூரியனும் செவ்வாய் அஸ்தங்கத்துல தான் இருக்காரு. அஸ்தங்கத்துல இருந்தா செவ்வாயோட பலம் உனக்கு குறைவு. சரி சரி. இதை ஏதேனும் சுபர் பார்த்தால் தோஷம் நிவர்த்தி. சரி சரிங்க. ஓகே ஐயா. ரைட்டா? உங்க அப்பாவுக்கு ஒரு காணி நிலம் கூட இருக்காது. கரெக்ட் ஐயா. நிலம் எதுவும் இல்லை ஐயா. அழிஞ்சு போயிடும். இப்ப நமக்கு இந்த டிகிரி தெரிஞ்சாத்தே, நாடியில இப்படி தெரிஞ்சாத்தே நம்ம இதை சொல்ல முடியும். வெறும் இடி செவ்வாய் கதிர்கோடி நம்ம பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. சரிங்க. புரிஞ்சாங்களா? ஆனா செவ்வாய் அஸ்தங்கத்துல ஆச்சுன்னா ஏன்னா உடல்ல வீரியம் குறையும். வீரம் குறைஞ்சிடும், ரத்த ஓட்டம் கம்மியாகும். சரிங்க. இப்ப இந்த சூரியன் செவ்வாய் உண்மையிலேயே செவ்வாய் கெட்டு போயிட்டாரா இல்லையா நம்ம ஆய்வு பண்றதுக்கு நாடி முறையில எளிமையான மெத்தட். சரிங்க ஐயா. சூரியனும் செவ்வாய் எந்த ராசியில இருக்காங்க ஐயா? மேஷ ராசியில இருக்காங்க ஐயா. சிம்மத்துல என்ன கிரகம் இருக்கு? சிம்மத்துல ராகு ஐயா. இதுல தனுசுல என்ன கிரகம் இருக்கு? தனுசுல எதுவும் இல்ல ஐயா. லக்னம், தனுசு லக்னம் ஐயா. லக்னம் எல்லாம் வேண்டியது இல்ல. இல்ல எதுவும் இல்லங்க ஐயா. ரைட். இப்ப இந்த ராகுவோட டிகிரி எடுக்கணும். 130. அப்ப 130 ஏன்னா அப்ப 130 4 12 10 டிகிரி. மக நஸ்தரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. ஆமாங்க ஐயா. அப்ப செவ்வாய் டிகிரியையும் தாண்டிட்டாரு, சூரியனோட டிகிரியும் தாண்டிட்டாரு. கேது மேசத்துல அஸ்வினியில இருக்கதாக நம்ம பாவிக்கணும். அப்ப என்னாச்சு? சூரியனையும் செவ்வாயையும் தாண்டி அவர் போயிட்டார். அடுத்து மீனத்துக்கு தான் போறாரு. அப்ப பிரச்சனை இல்லை, பாதிக்காது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓகே. பாலசுப்ரமணி, புவனேஸ்வரி, டக்கு டக்குனு கேள்வி கேளுங்க. ஐயா, சொந்த தொழில் செய்வேனாங்க ஐயா. சொந்த தொழில் செய்யறதுக்கு ஈஸி மெத்தடு. உனக்கு ராசியில குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு?
சனி வந்து சிம்ம வீட்டுல இருக்கிறாருங்க ஐயா, குரு வந்து மிதுன வீட்டுல இருக்காருங்க ஐயா. மிதுனத்துல இருக்காரு. ரைட்டா? 3 11 இருக்கிறதுனால நீங்க தொழில் செய்ய முடியும். சரிங்க. ஆனா சனி கூட யார் இருக்காரு? சனி கூட யாரும் இல்லைங்க ஐயா. சனிக்கு திரிகோணத்துல யார் இருக்காரு? யாரும் இல்லைங்க ஐயா. சனிக்கு திரிகோணத்துல யாரும் இல்ல. ராகு கேது யாரும் இல்ல. யாரும் இல்லைங்க ஐயா. அப்ப தொழில் செய்யற ஜாதகம் தான். சரிங்க ஐயா. அப்ப சனி எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு இல்லையா? ரிஷபத்துல நீ துணிக்கடை வைக்கலாம், ஜவுளி வியாபாரம் பண்ணலாம், சேலை வாங்கி விற்கலாம் அப்படின்ற ஆசை வரும். பேன்சி கடை வைக்கலாம் இப்படின்ற ஆசை ஏதாவது இருக்கா? மிதுனத்துல குருங்கய்யா. நீ முதலத்துல என்ன தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஜாதகம் படிச்சுட்டு இருக்கிறேங்களேங்கய்யா. என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்டேன். அதான் நீங்க தான் சொல்லணும் என்ன தொழில் பண்றதுன்னு. அதுவே தெரியலன்னா நீ தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. தொழிலை விட்டுறது பெஸ்ட். ரைட். இல்லைங்க. சின்ன கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஆ, உணவு சார்ந்த உற்பத்தி தொழில் தொடங்கலாமா ஐயா? அழகா சந்திரன் சுக்கிரன் எங்கேயாவது தொடர்பு இருந்தாத்தான் உணவு. ஓகேங்க ஐயா. சந்திரன் வந்து மேனத்துல திரிகோணத்திலேயாவது. என்னங்க? சந்திரன் வந்து மேனத்துல இருக்காருங்க ஐயா. ஆ, சந்திரன் மீனத்துல இருக்காரு. அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் வந்து மிதுனத்துல இருக்காருங்க ஐயா. மிதுனத்துல உறுதியா விவசாயம் பண்ணலாம், ஃபுட் ஒர்க் பண்ணலாம். சந்திரனுக்கு 10ல சுக்கிரன் வர்றாரு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதனால பண்ண முடியும். நன்றிங்க ஐயா. ஏன்னா ஆமா, இதுல வந்து குருவும் சனியும் 6 8 இருக்கக்கூடாது. ஓகே. இப்ப சுக்கிரன் வந்து நீர் ராசியில இருக்கலாம், அல்லது சந்திரன் நீர் ராசியில இருந்தாலும் விவசாய தொழில் உண்டு. ஓகேங்க ஐயா. சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் விவசாய தொழில் உண்டு. சரிங்க ஐயா. குருவுக்கு 10ல சுக்கிரன் இருந்தாலும், குருவுக்கு 10ல சந்திரன் இருந்தாலும் விவசாய தொழில் உண்டு. இதான் நாடிமுறை. ஓகே ஓகேங்க ஐயா. இதுல இருக்கா? இல்லைங்க ஐயா, இதுல இல்லைங்க ஐயா. இல்ல. அப்ப நீ விவசாயம் பண்ணக்கூடாது. ஓகே. இது உணவு தொழில், உணவு சார்ந்த தொழில். அதாவது உணவு சார்ந்த தொழில் உணவு சார்ந்த தொழிலுக்கு இதே ஃபார்மேட் தான். ஓகேங்க ஐயா. ஆமா, இதே ஃபார்மேட் தான். ரைட்டா? சரிங்க ஐயா. அதே மாதிரி மிருகசீரிஷ நஸ்திரமா? இல்லைங்க ஐயா, நான் இந்த உத்தரட்டாரிங்க ஐயா. உத்திரட்டாதி, மீனராசி உத்திரட்டாதி பண்ணலாம், உண்டு. சரிங்க. சனி தொடர்பு வருது இல்லையா? சந்திரன் சனி தொடர்பு இருக்குல்ல, உணவு, ஓகே. அது பண்ணலாம். இப்ப சனி எங்க இருக்காரு? சனி வந்து கன்னியில இருக்காருங்க ஐயா. கன்னிக்கு 10ஆம் இடத்துல யார் இருக்கா? கன்னிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க ஐயா. அப்ப உணவு தொழில் வந்துருச்சா? கரெக்டா வந்துருச்சா? இருக்குங்க ஐயா. நான் சொன்ன விதி இங்க கிளிக் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அதனாலதான் உனக்கு அது ஆசை வந்து. ஓகே. நன்றிங்க ஐயா. ரைட்டு. அடுத்தது தண்டபாணி சார் பேசுறதுக்கு ஆடியோ ரெடியா இருக்கா? சரி. தேஜா ராஜகோபால். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு வேலைக்கும் போகணும்னு இருக்குது. ரொம்ப அப்புறம் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். வேலைக்கு போக முடியுமா? எப்ப போகலாம்? ஹாய் ஹாய் ஹாய். சூரியன் எங்க இருக்காரு? தொழிலுக்கும் இல்ல இது இல்ல, ஒண்ணு யோசனை ஒண்ணு இருக்கு. ஒண்ணு 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 ஒண்ணே ஒண்ணு. வேலைக்கு போக முடியுமா இல்லையான்னு பாப்போம், வேலை எப்ப கிடைக்குதுன்னு பாப்போம். ரைட்டா? ஓகேங்க. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் 6வது வீட்டு தனுஷ்ல இருக்காரு. தனுசுல இருக்காரு. ரைட்டா? தனுஷ்ல இருக்காரு. இப்ப சூரியனுக்கு 1 5 9ல ராகு வரும்போது வேலை கிடைக்கும். ஓகேங்க. அப்ப இப்ப 1 5 9ல ராகு இல்ல. இல்ல. ஆமா. குரு 1 5 7 9ல வரும்போது வேலை கிடைக்கும். இப்ப குரு இருக்கிறாரு. இன்னும் 5 மாசத்துக்குள்ள வேலைக்கு போறதுனா போகலாம். சரிங்க ஐயா. ரைட்டா? ராகு கும்பத்துல இருக்காரு. நான் சொல்றது 1 5 9 சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, குருவுக்கு மட்டும் 7 சொல்ற, புரிஞ்சா? இப்ப ராகுக்கு 3 11ல சூரியன்றதால வேலைக்கு போவாங்க. இப்ப ராகு எங்க இருக்காரு? உங்க இதுல இருந்து, சூரியன்ல இருந்து. சார் தண்ணி கும்பத்துல இருக்கிறாருங்க. கும்பத்துல இருக்காரு. அப்ப சூரியனோட டிகிரி என்ன டிகிரி? ஒரு நிமிஷம். அதை பாத்துக்கிறணும். சூரியனோட டிகிரியில இந்த கோச்சார ராகு கும்பத்துல எப்ப நகர்றான்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தா வேலை கிடைக்கும். இது எளிமை. சரிங்க திசா ஐயா. பத்தி எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை. ஓகேவா? ஈஸ்வரி. ஓகேங்க. சாரி, ஏழுமலை. ஐயா, என்ன கேள்வி? ஐயா நான் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பஞ்சாங்கத்துல குழந்தை ஆமா. பிறக்கிறதுக்கு சொன்னாங்க ஐயா, பொண்ணு பிறக்குன்னு. இதெல்லாம் இன்னைக்கு அதே இப்ப- மாதிரியே பொண்ணு பிறந்ததுன்னு போன் போட்டிருந்தாங்க ஐயா. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்போ உன் கேள்வி ஐயா என்ன? அதே மாதிரி ம் இன்னொரு டவுட் இருக்குங்க ஐயா. ம் ஆனந்தலட்சுமி மேடம் கேட்ட மாதிரி
என்னுடைய ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்காங்க ஐயா. சரி. எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுங்கய்யா. ஆனா வந்து நீங்க 27 வயசுக்கு மேலதான் ஆகணும்னு சொன்னீங்க. ஆனா நான் தொழில் ரீதியா நானும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சு இருக்கோங்க ஐயா. அந்த பாதிப்பு இனியும் இருக்குமாங்கய்யா? இருக்கு. அதுக்கு ஏதேனும் சுபர் தொடர்பு இருக்கா? 3-11 நம்ம ஆய்வு பண்ண போறோம். இப்ப சூரியன் செவ்வாய்க்கு பாப்பாட்ட கேட்டோம் 1, 5, 9 எந்த கிரகமும் இல்ல, ராகு மட்டும்தான் கேது மட்டும்தான் இருந்தாரு. அதுக்கடுத்து 3-11 நம்ம ட்ரை பண்ணோம். அந்த 3-11 இருக்க கிரகங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பிளஸ் ஆர் மைனஸ் அதிகமாவோ பிளஸ்ஸா மாத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்ததுனால பிரிஞ்சிட்டோம் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிற ராசிக்கு திரிகோணத்துல ஏதேனும் ஒரு சுபகிரகம் இருந்துட்டாலும் சரி, அல்லது 3ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ ஒரு கிரகம் வலுவோட இருந்தா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிரும். ஓகேங்க ஐயா. குரு இருக்கிறாருங்க ஐயா. அதனால பிரிஞ்சிருக்கிற திருப்பி சேர்ந்துருவேன். ஆமா. அதாவது நீ ஓடுனதுக்கு காரணம் நீ அடிச்சதுனாலதான். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. தொழில் ரீதியா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ராத்திரி எழுப்பி சண்டை போடுவாங்க எல்லாருமே. ஜோசிக்கு பல வேண்டிய நான் சொல்லி கொடுக்குறேன். எப்பப்ப சண்டை பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்ப சண்டை போட்டேன்னா மத்த நேரத்துல சண்டை வராது. ராத்திரி தூங்கும்போது 12ஆம் இடம் தூக்கமா அவ தூங்கும் போது எழுப்பி சண்டை போடும் போது என்ன பண்ண டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால தப்பிச்சையா ஓடி வீடு அப்படின்னு ஓடி போயிடுறது. திருப்பி இழுத்துட்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட்டு கணேசன் ஐயா கேளுங்க. யாரது ஆடியோ கட் பண்ணுங்க. மியூட் ஆகணும். எதுக்கு ஓபன் பண்ணீங்க? சொல்லுமா. சொல்லு தம்பி. ஆடியோ ஓபன் பண்ணிக்கீங்க. கணேஷ் ஆடியோ ஓபன் பண்ணிக்க. வணக்கம். எனக்கு இன்னொரு குழந்தை கிடைக்குமா? குழந்தை அருமையான கேள்வி. குரு எங்க இருக்காரு? குரு 12ல இருக்காரு. கிறுக்கு பையன் மாதிரி பேசப்பட மண்டையில கொட்டி விடுவேன் சார். கடக லக்கணம். கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியா? 1 செகண்ட் ஆன்சர் நாடி மட்டுமே சொல்லுங்க சார். குரு எந்த ராசியில் இருக்கிறார்? சார் மிதுன ராசியில இருக்காரு. மிதுன ராசியில இருக்காரு. ரைட்டா? இப்ப கரு உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். தேங்க்யூ சார். இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சொல்லியிருக்கேன்? குரு இருக்கும் ராசியில் கோச்சார ராகு 1, 5, 9 வரும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. கட் பண்ணிக்க. நான் சொன்ன விதி புரிஞ்சிருச்சா அப்படி இல்லையா? புரிஞ்சிருச்சு சார். அதே மாதிரி சூரியனை ராகு தாண்டும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுக்கிரனா கோச்சார குரு பார்க்கும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதெல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு அவன் ஜாதகத்துல அதாவது சுக்கிரன் வலுவா இருக்காரா? ஏன்னா அவரு தான் உயிர் அணுக்களுக்கு உற்பத்திக்குரிய கிரகம். சரிங்க. இதை கரெக்ட் பண்ணி நம்ம சொல்லும் போது டேட்டா சொல்லிடலாம். நன்றிங்கய்யா. இதுவுமே சொல்ல வேண்டாம். சரிங்க. குரு எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசியில கோச்சார குரு 1, 5, 9 வரும் காலம் டிகிரி எடுத்து இந்த டேட்ல குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எழுதி கொடுங்க. வாய்ப்பு உண்டாகும். போகும்போது அடுத்த விஷயத்த நம்ம பயன்படலாம். ரைட்டா? ஓகே கீதாமா சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கு திருமணம் பொண்ணுக்கு செவ்வாய் எந்த ராசியில இருக்காரு? பொண்ணுக்கு எந்த ராசியில இருக்காரு செவ்வாய்? வார்த்தை இங்க பாருங்க. நான் போற வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிதுன ராசியில இருக்காங்க ஐயா. மிதுன ராசியில இருக்காரு. ரைட்டா? என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? எத்தனை டிகிரில இருக்காரு? மிதுன ராசியில இருக்காங்க ஐயா. எத்தனாவது டிகிரில இருக்காரு குரு? செவ்வாய் எத்தனை டிகிரில இருக்காரு? பிரபாகர் கேள்வி கேளுங்க. அவங்க கண்டுபிடிச்சாருல. ஐயா நான் கேட்கட்டுங்களா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். சனிக்கு 2 பக்கம் பாவ கிரகம் இருந்ததுன்னா சுய தொழில் செய்யலாங்களா? எப்படி தம்பி? சனி பகவானுக்கு 2 பக்கத்துலயும் பாவ கிரகங்கள் இருந்தா சுய தொழில் சிரமம் தம்பி. ரொம்ப சிரமம். ஏமா அந்த அம்மா நிப்பாட்டுங்களா யாராவது? தம்பி 2 பக்கம் பாவகிரகம் இருக்கக்கூடாது. இருந்தா அது பாவகிரக தோஷத்தை தரும். ஆனால் சனி எந்த கிரகத்தை போய் தொடுகிறாரோ அந்த காரகம் சம்பந்தமான தொழில் பண்ண வெற்றி கிடைக்கும். இப்ப பாவகிரகம் மட்டும் தானே சொன்னோம். ஆனா சனி நிக்கிற ராசிக்கு 5லயோ 9லயோ ஒரு சுபகிரகம் தான் டாப் லிஸ்ட்ல வந்துடலாம். அதனால பாவகத்திரி யோகம் இங்க பெருசா பாதிக்காது. எந்த கிரகம் இல்லாத பத்தா பாவகத்திரி யோகம் தோஷத்துக்கு.
அதை நம்ம ஆய்வு பண்ணும்போது உனக்கு அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து சுபர்களை தொட்டால் சுபமான நேர்மையான வருமானத்தை செய்வான், அசுபர்களை தொட்டால் அசுபமான வருமானத்தை செய்வான். நமக்கு எப்படி வேணாலும் வருமானம் வரட்டும். புரியுதா இல்லையா? இப்ப ஸ்கூல் வந்து அற்புதமான விஷயம் தானே, ஆனா அது ஐக்கியம், அதாவது அது நல்ல தொழில் கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பீஸ் ஆட்டை போட்டுறோம்ல. புரியுதா இல்லையா? குரு நீசமாகவோ வக்கிரமாகவோ ஏன்னா இந்த மாதிரி இருந்தாத்தான் அந்த மாதிரி தொழில் பண்ணி ஜெயிக்க முடியும். சரி கௌரிமா, அடுத்த கேள்வி உங்க கேள்வி. ஐயா, உயர்கல்வி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்களாங்கிறது கேள்விங்க. புதன் மேல் எப்பொழுது குரு போகிறாரோ அப்ப படிக்கும் கல்வி வெற்றி பெறும். ஓகேங்க ஐயா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சா? விட்ட கல்வி தொடர்றதுக்கு புதன் மேல் குரு போகும்போது கோச்சார குரு பார்வைதான் பார்வை. இதான் நான்கு விதி. நீங்க 9ஆம் இடம் 5ஆம் இடம் 4ஆம் இடம் டோன்ட் வரி, அதெல்லாம் வேண்டியதில்லை. ஓகேங்க. புதனை குரு பார்க்கும்போது கல்வி தொடரும். நன்றி ஐயா. புதனும் குரு சேர்ந்திருந்தா கிரிமினல் எல்லாம் படிக்கலாம், அதே மாதிரி ஃபெயிலும் ஆவாங்க. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா, நான் இப்ப ஒரு 6 மாசமா விவசாயம் பண்ணலான்னு கடைமலை கடை வந்துட்டு இருக்குதுங்க. உங்க ஆடியோ கிளியரா இல்ல ஐயா, ஆடியோ கிளியரா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. ஐயா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், தடை மேல தடை வந்துன்னு இருக்கு ஐயா. அதே நம்ம இப்ப விவசாயத்துக்கு அவர் கேள்வி கேட்டாலும் அதே பதில் தான் உங்களுக்கு. சரிங்க. ஆமா, ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்ல, நம்ம கிளியரா இருக்கும்போது வகுப்புல பேசிக்கிருவோம். இந்திராணி கேள்வி கேளுங்க. மேரி, இப்போ ஒரு குழந்தை வந்து நேஷனல்ல வந்து வின் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து நேஷனல்ல வின் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் இருக்கணும் ஜாதகம்? அதாவது நம்ம கிரக சாரா நாடியில இதை எடுப்போம். கிரக சாரா நாடி, சூரியனோட நட்சத்திரத்தை அதிகமாக கிரகங்கள் வாங்கி சூரியன் பலமா இருக்கணும், அல்லது செவ்வாயோட நட்சத்திரத்துல அதிகமா கிரகங்கள் இருந்து செவ்வாய் பலமா இருந்தா தான் ஸ்போர்ட்ஸ். இவ்வளவுதான், இவ்வளவு போதும். நீங்க சூரியன் பலமா இருந்தா ரன்னிங் ரேஸ் இதுல எல்லாம் இருக்கும். ஏன்னா ரன்னிங் ஓடுறது இதுல, அப்புறம் அறிவு சார்ந்த விஷயத்துல இதுல எல்லாம் வரும். புதன் வலுவா இருந்தா செஸ், இந்த மாதிரி. செவ்வாய் வலுவா இருந்தா அத்லெட்டிக்ஸ். சரியா? நீர் ராசி. சந்திரன் வலுவா இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் வலுவா இருக்கணும். சுக்கிரனோட சம்பந்தம் 2-3 கிரகத்துக்கு இருக்கணும், 2 கிரகத்துக்காக இருக்கணும். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. கேளுங்க. என் பையன் என்ன படிப்பான்னு தெரியுமாங்க, சொல்லாமாங்கய்யா? அது இப்ப பார்க்க முடியாது, நம்ம வகுப்புல பேசிக்கிருவோம். அது லிஸ்டே தருவேன். ஓகே ரைட்டா? கிருஷ்ணவேணி சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களுக்கு? சார், கர்ணநாதன் எங்க இருந்தாலும் நன்மையை செய்வாங்களாங்க சார்? அவ்வளவு பாரம்பரியத்துக்கு போயிட்டீங்களா? ஏடா, எங்க இருந்தாலும் நன்மை செய்வார், எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நன்மை செய்வார். அவர் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தா, அதாவது லக்னத்துக்கு 1, 5, 9 கூடியனா இருந்தா குறைஞ்சபட்சமாக நன்மை தந்தார். 6, 8, 12 மறைஞ்சாலும் கூட நன்மைகளை தருவார். வீட்டுல இருந்தாலும் நன்மை கொடுத்துருவாங்களா சார்? ஆமா. ஆக மொத்தத்துல கிருஷ்ணவேணி, வகுப்பையே நீங்க கவனிக்காம உட்காந்துருக்க ஒரே ஆள் நீங்க தான். வெரி குட். கரெக்ஷன் வேணையா? கேள்வி கேளுங்க. ஐயா, மழை பெஞ்சதுனால டவர் எல்லாம் போயிடுச்சுங்க ஐயா. மிதுனத்துல புனர்பூசம் 3ல இருக்குங்க ஐயா. செவ்வாய் எப்பங்க ஐயா திருமணம் நடக்கும்? அப்புறம் பாத்துக்கிடுவான். பரிமளா தேவி கேள்வி கேளுங்க. மேரி கேள்வி கேளுமா. கேட்டியா? ஓ, மேரி கேட்டியாச்சு. பிரேமலதா கேள்வி கேளுங்க. நான் கேக்குறேன். டக்கு டக்குன்னு கேட்கணும். ஐயா, பெயர் வைக்கிறத வந்து மாற்றி வைத்தா நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க. அது இதை பத்தின உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வகுப்பே கொடுக்க போறோம். 3 நாள் குறைஞ்சபட்சம் அந்த வகுப்பு கிடைக்கும். ரைட்டா? இப்ப லதான்னு வச்சிருக்கேன் இல்லையா? லதான்னு வச்சவங்க திருமண வாழ்க்கை எப்போதுமே சிறப்பா இருக்காது. சரி ஐயா. எல்லாருக்குமே போராட்டம் மிகுந்ததாக இருக்கும். ஆனா கணவன் விட்டு வெளியிலயும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. லதான்ற பேருக்கே இந்த மாதிரிதான். ரைட்டா? பிரேமான் பேர் மட்டும். நான் யார் கேள்வி கேட்டாங்க அவங்கள. ஏன்னா ஒரு, அதாவது நம்ம என்ன பேசுவோம், 58 கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்கோம், 55 கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்கோம். 55 கொஸ்டினுமே நாடியில இருந்து சொல்றோம் இல்லையா? நாடி முறையில ஏன் பேர் வந்துச்சு? செவ்வாய் வலுவாக இருந்தாதான் லதான் பேர். செவ்வாய் வலுவா இருந்துச்சுன்னா அந்த பெண் யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டான். வீட்டுக்காரர் சட்டம் வைக்கிறது எல்லாமே அந்த செவ்வாய்க்கு வச்சுட்டு அதை சொல்றது. புரிஞ்சா இல்லைங்களா?
ஆமா. அப்புறம் பிரேமா அப்படின்றவங்களோட இது இருக்கு. 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்தா எப்படி இருக்கும்? பெயருக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் கட்டாயம் தொடர்பு உண்டு. அப்ப இத நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னுலாம் வழி இருக்கு. அதான் நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணோம், பெயரியல் ஜோதிடம் பேர் எடுக்கிற முறை, இவங்க என்னென்ன ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி தர போறோம். யாருக்கு என்ன பேர் வரும், ரைட்டா? என்ன பேர்காரங்களோட நம்ம நட்பா இருந்தா நன்மை நல்லது, எந்த பேர்காரங்கள்ட்ட நம்ம கடை வாங்கக்கூடாது, எந்த பேங்க்ல கடை வாங்கக்கூடாது, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும், என்ன 2 வீலர் வாங்கணும், என்ன 4 வீலர் வாங்கணும், இந்த மாதிரி கேட்டகரியே ஒவ்வொரு வகுப்பும் 3 நாள் வரப்போகுது. ஓகே. ரைட்டுங்களா? அந்த மாதிரி வகுப்புல நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளே சரி பண்ண முடியல, நம்ம குழந்தைகளே சரி பண்ணலாம். அதனாலதான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே நான் என்னோட டீம்ல எல்லாருமே அவங்க வீட்டுக்கார பேரை லிங்க் பண்ணுவேன். அப்ப அது தோஷங்கள் குறையும். நல்லவங்க தான், லதான்றவங்களுக்கு உழைச்சு ஓட தேயறதே அவங்க வாழ்க்கை. கரெக்ட் ஐயா. அவ்வளவுதான். மோகன் பேசுங்கய்யா. ஐயா ஐயா பரிமளாதேவி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா இப்போ பொண்ணு ஜாதி மிதுன லக்கணம், செவ்வாய் கேது 7ல இருக்கு. அப்படியே ஆடியோ கட் பண்ணுமா. கேள்வி கேட்கறது இல்ல. ஐயா நீங்க வாங்க ரகுநாதன் ஐயா. ரகுநாயகன் ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு உடல்நிலை எப்பொழுது சரியாகும்? கரெக்ட். அதாவது உடம்பு சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே கண்ணில எந்த கிரகம் இருந்தாலும் உடம்பு தொந்தரவு உண்டு. அதே மாதிரி இது நம்ம உடல் ரீதியாக நம்ம கிரக சேர்க்கையில எடுக்கலாம். 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எடுக்கிற முறைகள் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். ரைட்டுங்களா? ஆமா. இப்ப உங்களுடைய குரு இருக்காரு இல்லையா, அந்த குருவை கோச்சார குரு பார்க்கும் பொழுதும் உடல் ஆரோக்கியம் அடையும். ஜனனகால சுக்கிரனை கோச்சார குரு பார்க்கும் போதும் ஆரோக்கியம் அடையும். ரைட்டா? உங்க குரு மேல ராகுவோ கேதுவோ போகும் பொழுது உடல் பாதிப்படையும். இப்ப எங்க இருக்காரு உங்க குரு? குரு மகரத்தில் இருக்காரு. மகரத்துல இருக்காரு. அப்ப இன்னைக்கு கோச்சார குரு எங்க வரணும்? கடகத்துக்கு வந்த உடனே கடகத்துல நீச்ச குருவை பார்த்தா கொஞ்சம் உடல் ஆரம்பிக்க நல்லா ஆகும். சரி. சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் மீனத்தில் இருக்காரு. மீனத்துல இருக்கு. அப்ப கடகராசிக்கு நீங்க குரு என்ட்ரு ஆனதுல இருந்து உங்களுக்கு உடம்பு நல்லா வந்துடும். சரி. ஓகே, வாழ்த்துக்கள். ரமேஷ் கேளுங்க. ஐயா கலைச்செல்வன் கேட்டுங்களா? ஜோதிடத்தை நல்லா பார்ப்பேன் ஐயா. படிக்கவே முடியாது, கட்டாயம் தோல்வி அடைவீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கேள்வி கேட்டவங்க ஜோதிடத்துல வரவே முடியாது. இன்னும் பல வருடங்கள் படிக்க வேண்டும். உங்க கேள்வி கேளுமா. ஐயா பையனுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா. இந்திராணி பையனுக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா? பையனோட சூரியன் எந்த ராசியில இருக்காரு? கடகராசியில இருக்கிறாங்க ஐயா. கடகராசியில இருக்காரு. இப்ப பாருங்க, சூரியனோட டிகிரி என்னன்னு எடுங்க. அதான் எத்தனாம் தேதி பிறந்தங்க? ஆடி மாசம் எத்தனாம் தேதி? 4 டிகிரிங்க. 4 டிகிரி கரெக்டா மே மாசம், அதாவது ஜூன்ல அவன் கரெக்டா வேலையில இருக்கான். வர ஜூனுங்களா? ஆமா, ஜூன் மாசம். மே மாசத்துல இருந்து ஜூன் மே மாசம் கடகத்துக்குள்ள வர்றாரா? 1 டிகிரி சூரியன் கடக்கிறது 13 டிகிரி, 13 நாளா? அது 13 26 26 13 20 எவ்வளவு 29வது நாள் வேலை கிடைக்கும். குரு கடகராசிக்குள்ள வந்த உடனே. அப்ப மே மாசம் முடிஞ்ச ஜூன்ல வேலையில இருப்பேன். ரொம்ப நன்றிங்க. ஓகே ஐயா கலைச்செல்வனுங்க, இது எனக்கு பழைய கம்பெனில திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட போய் நெகோசியேட். சனி வக்கரமா இருக்கா? சனி வக்கரமா இருக்கா? சனி மகரத்துல வக்கரம் தான். உறுதியா கூப்பிடுவாங்க. போயிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. கோபிநாத் ரைட். வணக்கம் ஐயா. ஐயா நான் கேட்கட்டேன் ஐயா. கேளுங்க ஐயா. என் மகளுக்கு எப்ப கல்யாணம் ஆகுவாங்க ஐயா? சுக்கிரன் எங்க இருக்காரு? செவ்வாய் எங்க இருக்காரு? சனி எங்க இருக்காரு? செவ்வாய் கன்னியில இருக்காரு, சுக்கிரன் விருச்சகத்துல இருக்காரு. அடுத்து சனி மீனத்துல இருக்காரு. மீனத்துல இருக்காரு. கரெக்டா? சுக்கிரனோட டிகிரி எடுங்க. ரைட்டா? சனியோட டிகிரி எடுங்க. இந்த சுக்கிரனோட டிகிரியை தொட்டு சனியோட டிகிரிய கோச்சார குரு தொடப்பறாரு இந்த மே மாசத்துக்கு மேல. கரெக்டா அக்டோபருக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். டேட்டா நம்ம பின்னாடி எடுப்போம், வகுப்புல எடுத்துக்கலாம். சரிங்க, நன்றி. ஓகே, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்.
நிலையான தொழில் ஒண்ணு எப்ப கிடைக்கும்னு கேட்கணும். நிலையான தொழில் கிடைக்கிறதுக்கு சனியும் குருவும் எப்படி இருக்காங்க? சனி தனுசு ராசி, லக்னம் வந்து மேசம் சார். அதெல்லாம் மேசம் தேவையில்லை. சார். வகுப்பை சார். கவனிக்காம பேசுறீங்கன்னா கட் பண்ணிடுவேன். சனி எங்க இருக்காருன்னு மட்டும் தான் நான் கேட்டேன். குரு எங்க இருக்காருன்னு தனுசுல மட்டும் இருக்காரு. கேட்டேன். குரு எங்க தனுசுல இருக்காரு? இருக்காரு. குரு குரு ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்துல உறுதியாக தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. கோப்பரன் தேவி கோபிநாத்தா ஆமா சார். தொழில் பண்ணி அத்தனையுமே இழப்படிங்க. வீடு வாடகை, அதாவது வாடகைக்கு போற கண்டிஷன் கொண்டு வந்துடும். கடன் ஆயிரும். பேசாம இருக்கணும். சரியா? இதுவரை தொழில் பண்ணி எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்க? தொழில் இல்ல சார், நிலையான தொழில் அப்புறம் இல்ல. பேசாம தொழிலே கிடையாது. நான் இந்த கிளாஸுக்காக பேச நினைக்க வேண்டாமா? தொழில் பண்ணவே முடியாது. குரு எங்க இருக்காரு? குரு ரிஷபத்துல இருக்கிறார் சார். லக்னத்துக்கு ரிஷபத்துல. என்ன? அப்ப பகை வீடா இல்லையா? ஆமா சார். சனி இருக்கிறது எங்க இருக்காரு? தனுசு ராசியில. அப்ப 6 8 வருதா? ஆமா சார். ரைட்டா? அப்ப ஆமா தொழில் பண்ணி வெற்றி பெற முடியாது. வேலைக்கு தான் போகணும். சாந்தியம்மா, சுமதியம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் ஜாப் நம்ம பேசுவோம்மா. சுமதியம்மா. சொந்த வீட்டுல வசிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குமா ஐயா? ஏன்னா சுக்கிரன் எங்க பூமி இருக்காருங்க? பூஜை போட்டாலும் அது இடமே அல்ல கொஸ்டின் எனக்கு ஓகே வந்துருச்சு. அவ்வளவுதான். சுக்கிரன் எங்க இருக்காரு? குரு எங்க இருக்காரு? சுக்கிரன் ரிஷபத்துல இருக்கிறாருங்க ஐயா. ரிஷபத்துல. சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு. குரு எங்க இருக்காரு? ஆமாங்க. குரு வந்து இது துலாத்துல இருக்கிறாருங்க ஐயா. துலாத்துல இருக்காரு. செவ்வாய் எங்க இருக்காரு? குரு துலாத்துல. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து கன்னியில இருக்கிறாருங்க ஐயா. கன்னியில இருக்காரு. செவ்வாய் கன்னி. Right. ஏற்கனவே வீடு கட்டி வித்துட்டீங்களா ஒண்ணு? பூமி பூஜை போட்டு அந்த இடமே கை விட்டு போயிடுச்சுங்க ஐயா. போயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டவே முடியல. லோன் கேட்டாலும் அந்த லோன் கிடைக்காம போயிடுது. ஆமாமா. இன்னைக்கு போடுங்க போக கிடைக்கும். சாந்தியம்மா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? இங்க பாருங்க, நாடி முறையில இலகுவா சொல்றது. செவ்வாய்க்கு 7ல குரு இருக்கணும். வளர்வரை சந்திரனுக்கு 7ல செவ்வாய் இருக்கணும். இப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல சார். ரிஷப லக்னத்துல குரு சந்திரன் சனி இருக்கு சார். 4ல செவ்வாய் இருக்கு சார். 5ல ஆமா. சூரியன் புதன். இப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா ஆய்வு பண்ணிக்கணும். இதுதான் ஷார்ட் மெத்தேடு. ரைட்டா? ஷார்ட் மெத்தேடு. குருவுக்கு 7ல் செவ்வாய் இருந்தாலும், சந்திரனுக்கு 7ல செவ்வாய் இருந்தாலும், குருவுக்கு 7ல சூரியன் இருந்தாலும் வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மத்ததெல்லாம் ஆய்வு பண்ணும்போது பாத்துக்கோ. சரியா? தற்சமயத்துக்கு வாய்ப்பு இல்ல. சாந்தியம்மா சொல்லுங்க. சேம் சார். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு சார் கேட்டேங்க சார். அது தேவை. அதே நான் சொன்னது அதேதான். இருக்கான்னு பாருங்க. இருந்தா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருக்கு சார். எனக்கு தேய்பிரை சந்திரன் சார். தேய்பிரை சந்திரன்னா பரவாயில்லாம இருக்கும். அவ்வளவுதான். ஏதோ லோ இடத்துல வேலைக்கு போலாம். ராஜேஸ்வரி சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நான் வெளியில இருக்கேன். எனக்கு வந்து கேள்வி வந்து மீடியா தொழில்ல நல்லா வருவாங்கன்னா என்ன கிரகம்? சந்திரன் ராகு சேர்ந்திருக்கா? சந்திரன் சனி சேர்ந்திருந்தா மீடியா. அவ்வளவுதான். சரிங்க. என்ன ராசி நீங்க? கும்பராசி தானே? நான் வந்து கும்பராசி. எனக்கு வந்து சுக்கிரன் ராகு. கும்பராசி இல்லையா? எப்ப மீடியாக்குள்ள போகணும் தெரியணும் இல்லையா? போன வருஷமே போயிருக்கணும். போன வருஷம் போகல இல்ல. ரைட்டா? சுக்கிரன் ராகு சேர்ந்தாலும் கட்டாயம் மீடியாக்குள்ள போவாங்க. சுக்கிரன் ராகு இருக்காரு இல்லையா? அப்ப அந்த சுக்கிரன் ராகுக்கு திரிகோணத்துல சுக்கிரன் ராகு வரணும். சரிங்க. நன்றிங்க. சிவா சொல்லுங்கய்யா. ஆடியோ கட் பண்ணுங்க. நான் பேர் சொல்றவங்க மட்டும் பேசட்டும். சிவா ஆடியோ கட் ஆயிடுச்சு. சுந்தரராஜன் டக்கு டக்குன்னு 3 கேள்வி 4 கேள்வி கேளு. ஐயா, குரு போய் சனியை தொடுறதுக்கும் சனி குருவை தொடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஐயா? ரைட், வெரி குட். அதாவது குரு போய் சனியை சொன்னா தொழில் பண்ணி மிக பிரம்மாண்டமா வளருவான். அதாவது பணம் முதவே வச்சிருப்பான். பணம் வச்சு தொழில் பண்ணுவான். அது மூலியமா வெற்றியை பெறுவான். ஆனா பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற முடியாது. சனி போய் குருவை தொட்டன தொழில் என்னைக்கு ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து வெற்றியாளர் மாதிரி பெரிய பிரம்மாண்டமா 4 தொழில் பண்ற மாதிரி வரும். ஓகே, நன்றி ஐயா. அடுத்த கேள்வி. ரைட், தேன்மொழி என்ன கேள்வி? ஐயா,
குருல இருந்து 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா கவர்மெண்ட் வேலை சொன்னீங்க ஐயா. வாய்ப்பு கூட கிடைக்கும். வந்து ஆமா. புதனும் கேதுவும் இருக்கிறப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்குமாங்க ஐயா? எப்படி கிடைக்கும்? குருவை கெடுத்து விட்டாங்களா? சூரியனை ஆமாங்க. கெடுத்து விட்டாங்களா? அப்ப என்ன ஆமாங்க. ஆகும்? எட்டாத கனிதான். சரிங்க. வளர்மதி. நன்றிங்க ஐயா. ஐயா நாடி வகுப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ் போடலாம் அல்லது ஆஸ்ட்ரோடாக்ல ஜாயின் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேங்க ஐயா. அதுல நம்ம ரைட், யோசனை பண்ணுங்க. என்னங்க நல்ல ஐயா? யோசனை பண்ணலாம். நல்ல யோசனை பண்ணலாம். இல்லைங்க ஐயா, நான் அத பண்ணலாமாங்க ஐயா? வசந்தி. ஐயா வணக்கங்க. எனக்கு வணக்கம். வருமானத்திலேயே தடையாவே இருக்குதுங்க ஐயா, அது சரியாகுமா? என்ன வேலை பாக்குறீங்க? பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. பியூட்டி பார்லர். சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் மேஷத்துல இருக்காருங்க. மேசத்துல இருக்காரு. இது குரு எங்க இருக்காரு? குரு கடகத்துல இருக்காருங்க. குரு கடகத்துல இருக்கு. கட்டாயம் டெவலப் பண்ணலாம். பண்ணுங்க. ஓகேங்க, நன்றிங்க. இந்த வருஷத்துல அதிகப்படியா வருமானம் உண்டு. அதுக்கு அடுத்து சுக்கிரன் மேல சனி வரும்போது வீடு கட்டுற அளவுக்கு வருமானம் உண்டு. சுக்கிரன் மேல் வீடு கோச்சார கட்டியிருக்கேன். சனி வரும்போது வீடு கட்டியிருக்கேங்க. வீடு கட்டுவீங்க. வீடு கட்டியிருக்கேங்க நல்ல ஐயா, அது பலன் தான் வாடகைக்கு இருக்கு. ஆள் வர்றது இல்லைங்க ஐயா. ஆமா, ஆனா சுக்கிரன் கேதுவோட சாரத்துல இருந்தா உங்களை ரசிக்க மாட்டார்கள். ராகுவோட இருக்காங்க. ராகு சேர்ந்து ஹலோ. இருக்காருங்க. சுக்கிரன் ராகு சேர்த்து தப்பு இல்ல. அதே பியூட்டிஷன். சுக்கிரன் நிற்கும் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் நீங்க முடி ஹேரை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பண்ணணும். முகத்தை நீங்க டெவலப் பண்ண முடியாது. ஓகேங்க. சுக்கிரன் சாரத்துல இருந்தா முகத்தை டெவலப் பண்ணலாம். ஓகே. ரைட்டா? சரிங்க. ஆமா, கிருத்தியில இருந்தாலும் பிரைட் பண்ணலாம். அவங்க முகத்தை மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்ப சுக்கிரன் கேது நட்சத்திரத்துல இருந்தா நீங்க தலைமுடிக்கு மருவுக்கு இந்த மாதிரி பியூட்டிஷனா மாறினீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ஓகேங்க. ஓகேங்க, நன்றிங்க. ஓகே. வெண்ணிலா. ஐயா பூர்வீகத்துல போயிட்டு செட்டில் ஆக முடியுமான்னு. அருமை, சூப்பர் கேள்வி. பெஸ்ட் கேள்வியிலே வெண்ணிலா கிட்டதான் பெஸ்ட் கேள்வி. செவ்வாய் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் இருந்தால் பூர்வீகத்துல செட்டில் ஆக முடியாது. பூர்வீகம் அழிஞ்சு போயிடும். செவ்வாய் வந்து சுவாதியில இருக்காங்க. அவ்வளவுதான். பாதி பூர்வீகம் இருக்கும். பூர்வீகம் இருக்கு, நீ போகவே முடியாது. இதே சதயத்திலையும் திருவாரூர்ல இருந்தா அழிஞ்சு போயிடும். சுவாதி மட்டும் 50% இருக்கும். அதுல போய் செட்டில் ஆக முடியாது. ரிசல்ட் முடிஞ்சிருச்சா? நன்றிங்க. ரைட். இது 50 வருஷமானது 100 வருஷமானது தான் ரிசல்ட். இது எல்லாருக்குமே தான். அடுத்தது விஸ்வநாதன் கேளுங்க. சார், ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கேள்வி மட்டும் கேட்க சொன்னேன். இந்த பலன் இப்பெல்லாம் அவ்வளவு பேச முடியாது. உங்களுடைய கேள்வி என்ன? உங்களை பத்தின கேள்வி. கேள்வி எதுவும் விட்டுருங்க. யுவா விஜய். ஐயா எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்கணும் ஐயா. கொஞ்சம் ஆடி கிளியராங்க. திருமணம் நடக்கும். உனக்கு செவ்வாய் எந்த ராசியில இருக்காரு? எப்போ திருமணம் நடக்கும்? செவ்வாய் எந்த ராசியில இருக்கிறார்? துலா ராசியில. துலா ராசியில இருக்காரு. இப்போ துலாம்ல இருக்காரு. இப்ப 5 மாசத்துக்குள்ள மாப்பிள்ள வரணும். இப்ப மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்கணுமே. ஆனா இன்னும் முடியலையா? இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல. பேச்சுவார்த்தை முடியும். செவ்வாயோட டிகிரி மட்டும் எடு. செவ்வாய் டிகிரி 25, 26, 27, 28, 29, 30 டிகிரிக்குள்ள இருந்தா, அதாவது விசாகத்துல இருந்தாலும் சரி, விசாகத்துல இருந்தா உனக்கு இந்த 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள திருமணம் பிக்ஸ் ஆயிடும். இதுல இல்லைன்னா அடுத்து வேற சிட்டியில இருக்கணும். சித்திரையில இருக்காங்க ஐயா. சித்திரையில இருக்காங்க. சித்திரையில இருக்காங்கன்னா உனக்கு வந்த கல்யாணத்தை விட்டாச்சு. இனி வேற ட்ராக்ல நம்ம எடுப்போம். அதை நான் சொல்லித்தரேன். ரைட்டா? எப்ப கல்யாணம் ஆகும் நம்ம கிளாஸ்ல பாத்துக்கிறோம். ராஜேஸ்வரி அம்மா. ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா. இருங்க ஒவ்வொருத்தரா கேட்கலாம். அவங்க ஆடியோ ஓபன் பண்ணல. கேளுங்கம்மா. இந்த 10ஆம் இடத்துக்கு 10 குரு வந்தால் பதவி பறிபோகும் இல்லைங்க ஐயா? சரி, அப்படியே ஊருக்கு போயிட்டு வாங்க. அது போக ஐயா, உங்க கேள்வி என்ன? ஐயா எனக்குமே திருமணம் வந்து அலைன்ஸ் வருது, அமையவே இல்லை. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் செவ்வாய் மீனத்துல இருக்காங்க. 21 டிகிரில ரேவதி. கரெக்டா மீனத்துல எத்தனை டிகிரின்னு எழுதி வை.
கோச்சார குரு அந்த டிகிரிக்கு வரும்போது உனக்கு கணவன் ரெடி ஆயிடுவாரு. மீனத்துல கோச்சார குரு பார்க்கும்போது கணவன் வந்துருவாரு. செவ்வாய் பார்த்தோமா, அதுக்கடுத்து சனி எங்க இருக்காரு? விருச்சகத்துல இருக்காங்க. உறுதியாக உனக்கு கரெக்டா அக்யூரேட்டா நமக்கு கடகராசிக்குள்ள குரு வந்த உடனே மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆக மாசத்தையும் தேதியும் நம்ம வகுப்புல பிக்ஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, நன்றிங்க. ஓகே, மத்ததெல்லாம் ஏன் தடைப்பட்டுச்சுன்ற காரணம்லாம் கண்டுபிடிச்சு சார். மகேந்திரா வணக்கம் சார். வணக்கம். பையனுக்கு எப்ப நோய் நல்லா ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்ல அது நம்ம பேசிட்டோம்ல, விட்டுருவோம். ஏன்னா இல்ல சார், இது வந்து அது மனைவிக்கு பேச வந்து இது பையனுக்கு பார்த்துன்னு இருக்காரு சார். ரைட். இப்ப நோய்களை மட்டும் நம்ம வகுப்புல பேசுவோம். ரைட்டா? அடுத்தது இன்னும் யாராவது கேள்வி கேட்கல, கேளுங்க. ஐயா, என் பையனாவது சொந்த வீட்டுல வாழ்வானாங்க ஐயா? சொந்த வீடு செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்காருங்க ஐயா. என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரத்துல பூரத்துல உறுதியாக வீடு கட்டுவார். சரிங்க. 1 கோடி ரூபாய்க்கு குறையாத வீடு கட்டுவார். எப்போது கடகராசியை செவ்வாய் விருச்சிக ராசியை செவ்வாய் பார்க்கிறார்களோ அவங்க உறுதியாக வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. கிருத்திகை அதாவது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயத்துல இல்லாம இருந்துட்டா போதும், கட்டாயம் வீடு கட்டுவாங்க. அடுத்தது யாரு என்ன பேசல? என்னோட கேள்வி இருங்க, அந்த கீதா மேடம் கேக்குறாங்க, சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு திருமணம் செவ்வாய் வந்து புனர்பூசம் 3ல இருக்காங்க ஐயா, மிதுனத்துல. இப்ப மாப்பிள்ள வருமா? சரிங்க ஐயா. இப்ப நம்ம கரெக்டா இப்ப அதாவது முதவே ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு போனாங்க பாருங்க, ஒரு மாப்பிள்ள ஒண்ணு பாட்டு போயிருப்பாங்க, அவங்களே திருப்பி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டவன பேசுங்க. அப்பாயின்மெண்ட் நான் பொருத்தம்ல பாக்க போவாங்க, அவங்களே திருப்பி வருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ கடகத்துக்கு குரு வருது இல்லைங்க ஐயா, இப்போ வேலை கிடைக்காதுங்களா? கடகத்துக்கு குரு வராரு, வேலை கிடைக்கிறதுக்கு கிரகம் என்னங்க? வேலை கிடைக்கிறது கடகத்துலதான் சூரியன் இருக்கிறாரு. ஆமா, கடகத்துல சூரியன் இருக்கிற இடத்துலதான் குரு வரும்போது வேலை கிடைக்கும். நீங்க ஜூன்ல சொன்னீங்கல்ல இப்போ. ஆமா, சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்காருமா? சூரியன் என்ன நட்சத்திரத்துல எத்தனை டிகிரில இருக்காரு? பூச நட்சத்திரத்துல 1ல 4வது டிகிரில இருக்கு. 4வது டிகிரில இருக்காரு. பூச நட்சத்திரத்தில் வரணும்ல குரு. பூச நட்சத்திர சனி அந்த குரு சூரியன் மேல கோச்சார குரு வரும்போதுதான் கிடைக்கும். அதுதான் நாடி ஜோதிடம். பூச நட்சத்திரத்துல எத்தனாவது டிகிரில இருக்காரோ அதே டிகிரிக்கு கோச்சார குரு வரும் பொழுது கரெக்டா அந்த டேட்ல அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்போ அந்த குரு வரது இல்லைங்களா? அதிசார குரு. ஏன்னா கூப்பிடுவான், அதான் கூப்பிடுவான், வாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டோம். வந்தாரு, திருப்பி அவர் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. மே மாசத்துக்கு மேல திருப்பி வராம இருக்காரு. மே மாசத்துல இருந்து எப்ப பூசத்துக்கு வர்றாருன்னு பார்ப்போம். இது முதல் ஸ்டெப்பு தான். ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கு, சூரியனை மட்டும் எடுத்துருக்கிறோம் இல்லையா? இதுக்கு அடுத்து நம்ம செவ்வாயையும் பார்க்கலாம், சனியையும் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வகுப்புல சொல்லித்தரேன். சரி. அடுத்தவங்க சார், திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்கறதுக்கு உங்களை நேர்ல பாக்கலாங்களா, போன்லயே பேசலாங்களா சார்? போன்லயே பேசலாம். போன்ல பேசலாங்களா? ஆமா. சரிங்க சார், நம்பர் கொடுத்து விட்டுறாரு. கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க, உங்களுக்கு கேட்டு கொடுக்கலான்னு பண்ண சார். அடுத்த கேள்வி ஐயா. நீட்டில் பாஸ் பண்ணுவது ஐயா, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணது சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். சூரியன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். அது சாரம் எந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு நீட் எக்ஸாம் எடுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. என் பொண்ணு காலேஜ் சேருவாங்க. ஒரு நிமிஷம். என்ன சிம்பிளான விஷயம், சந்திரனுக்கு 5-9 குரு இருந்தா கட்டாயம் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற தகவல்லாம் கிளாஸ்ல தர்றேன். ஏன்னா இது ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால வகுப்புக்கு வராதவங்களுக்கு நிறைய தகவல் தர முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து வகுப்புல படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தரேன். அடுத்த விஷயம் ஐயா வணக்கம். என் மகள் உயர் படிப்பாங்களா? டிகிரி படிப்பாங்க. புதன் எங்க இருக்காருமா? புதன் எங்க இருக்காரு? புதன் மகரத்துல இருக்காங்க ஐயா. மகரத்துல இருக்காரு. அவருக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகம் இருக்கு? சந்திரன் இருக்காங்க ஐயா ரிஷபத்துல. ஆமா, சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு. அடுத்தது அவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதான். கட்டாயம் படிப்பாங்க. ஏன்னா இப்ப திருப்பி அப்ளிகேஷன் கொடுப்பா, அவ எந்த காலேஜ்ல கேட்கறாளோ அந்த காலேஜே கிடைக்கும். அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க. கடகராசியில குரு வராரு, புதனை பாக்குறாரா, உயர்கல்வி உண்டு. சந்தோஷங்க. ஓகே, அடுத்த கேள்வி.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா கோபிநாத் ஐயா. கோபிநாத் பேசுறேன், இருங்க. சொல்லுங்க கோபிநாத். ஐயா நான் ஸ்ரீலங்கால இருந்து கேட்கிறேன் ஐயா. இந்த இப்ப ஒரு சொத்து ஒண்ணு ஐயா, வர வேண்டிய சொத்து தடைப்பட்டு இருக்கு ஐயா. செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கா? இல்லைங்கய்யா. செவ்வாய் கூட யார் இருக்கா? செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்காரு ஐயா. செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்காரு. செவ்வாய் தனிச்சிருக்காரு, ரிஷபத்துல இருக்காரு ஐயா. ரைட்டு. திரிகோணத்துல யாரு ராகு கேது யார் இருக்கான்னு பாருங்க. சனி, இந்த 3 பேத்துல யார் இருக்கான்னு பாருங்க. சனி இருக்காருங்கய்யா. அதனாலதான் சொத்து வந்து ஸ்டக் ஆகி நிக்கும். சரிங்கய்யா. இது எப்ப ரிலீஸ் ஆகும்னு நம்ம நாடி முறையில எடுக்கும்போது சொல்றேன். ரைட்டா? ஓகேங்கய்யா. ஐயா பர்சனலா உங்களோட கதைக்கணுங்க அந்த நாடி கிளாஸ் சேர்றதுக்கு. கதைக்கலாம் வேண்டியதில்ல. இதே ஜிபே நம்பர் தான் 2000 பணம் கட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க பேர் அனுப்புங்க. குரூப்ல சந்திப்போம், வகுப்புல சந்திச்சுக்கலாம். செப்பரேட்டா இதுக்கு வேண்டி பேச வேண்டியதில்லை. ஓகேங்க ஓகேங்க. பெர்சனலா பேச வேண்டியது இருந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்னாக்க நீங்க பெர்சனலா கூப்பிடலாம். இல்ல சாதாரணமா வேற விஷயத்துக்கு பேசணும்னா கூப்பிடலாம். வகுப்புக்காக கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. நன்றி. அடுத்து யாரோட கேள்வி? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா தமிழ் செல்விமா, சொல்லுமா. இருக்குங்க ஐயா, வந்து வாடகைக்கு விட்டோம்னா பிரச்சனை வருதுங்க ஐயா. அதே மாதிரி வீடும் இருக்குதுங்க ஐயா, வீடுமே வாடகைக்கு யாரும் வர்றது இல்லைங்க ஐயா. வீடு அப்படின்றதுக்கு என்ன கிரகம் உங்களுடைய கணிப்பு பிரகாரம்? வீடுன்றது என்ன கிரகம்? சுக்கிரன். சிந்திக்கிறவங்கள அடுத்த கிளாஸ் வந்துடும். சரியா? சுக்கிரன் எந்த ராசியில இருக்காரு உங்களுக்கு? சுக்கிரன் மகரத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. மகரத்துல சுக்கிரன் இருக்காரு. இப்ப வந்து இந்த வருஷத்துல பாருங்க, ஆள் மாத்தி ஆள் உங்க வீட்டுக்கு லைனா வந்து குடியேறிடுவாங்க. பணமும் இந்த வருஷம் பூரா செழிப்பா இருக்கும். நிறைய நகை வாங்கிருவீங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த ஆளு. சொல்லிக்கிட்டே பேசுது, எவ்வளவு பெரிய பலன் சொல்லி இருக்கிறோம். குறைகிட்டே பேசுனாக்க அப்புறம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க கலைவாணி. புதன் வக்ரம் பயங்கரமா படிப்பாங்க. புதன் வக்ரத்துக்கு நம்ம வகுப்புல கொடுத்திருக்கிறோம். முத்துசாமி ரிமூவ் பண்ணவா? ஐயா வேண்டாம் ரிமூவ் பண்ணிடுவேன். சாரிங்க ஐயா. அதாவது புதன் வக்ரமா இருந்தா நல்ல படிப்பு உண்டுமா, தொடர்ந்து படிக்கிற யோகம் உண்டு. ஸ்ரீ சிவா ஆடியோ கட் பண்ணுங்க. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா படிக்கிறதுக்கு. அது என்ன காரணம்ன்றது பார்க்கலாம். புதன் எந்த ராசியில இருக்காரு? புதன் வந்து கும்பத்துல இருக்கும்போது படிக்கிறது ரொம்ப வித்தியாசம் வருமா? படிப்பு மாத்திரம் சொல்லுவேன். கும்பத்துல ஏன்னா புதன் மேல ராகு போகும்போது படிப்பு மாற்றம் அடையும். ராகுனா மாற்றம், கேதுனா தடுமாற்றம், குருனா வளர்ச்சி, சனினா தடை. இந்த 4 டாபிக் தான் நம்ம நாடி ஜோதிடத்துல பேச போகிறோம். இதத்தை இவ்வளவு நேரம் பேசினேன். புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? 2 பேர் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ஆன்சர் பண்ணிருக்க மாட்டேன், ஆன்சர் திட்டி இருப்பேன். எப்ப ஜோதிடம் வரும்னு எவன் கேட்கறாங்களோ எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. ஜோசியர் ஆகணும்னு சொல்லணும். அதுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனாலதான் அது திட்டப்பட்டதுக்கு காரணம். இன்னொரு அப்படி கேட்கக்கூடாது. இருந்தாலும் நல்லபடியா ஜோதிடம் படிச்சு நல்ல ஜோதிடராக வந்து பொதுமக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு அது மூலமா செல்வ வளம் பெருகட்டும். நல்லபடியா வாழும். ரைட்டா? அதே மாதிரி அஸ்ட்ரோடாக்ல சேரக்கு தான் அஸ்ட்ரோடாக்ல கொடுத்துருக்கு. அது என்ன கேள்வி? வகுப்பு கேள்வியை விட்டு போட்டு எதுக்கு பர்சனல் கேள்வி? ரைட்டா? ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடமாகவே இருக்கணும். கட் பண்ணிக்கங்க. ரைட்டா? நம்ம ஒவ்வொரு இதுக்கு நம்ம சேர்த்து விடுறது என்னோட வேலை. அதுக்கு பின்னாடி எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் ஆப்ல சேர்ந்தீங்களா சேரலையா, அவன் கொஸ்டின் வச்சானா, உங்களை ரிமூவ் பண்ணானா, எவ்வளவு பணம் வச்சு, ஏதாவது நம்ம கேட்க முடியுமா? உங்களுக்கு என்னோட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். என்னால முடிஞ்ச வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதை நீங்க பிடிச்ச ஏறி மாதிரி ஏறி போயிட்டே இருக்கணும். ரைட்டா? இப்ப நம்ம எத்தனை கொஸ்டின் பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட 55-60 கொஸ்டின் பார்த்திருக்கோம். எவ்வளவு வேகமா நான் பேசினேன். அப்ப நாடி ஜோதிடத்துல இந்த மாதிரி நம்ம ஈஸியா எடுக்க முடியும். ஆனா பாரம்பரியத்துல நம்ம தசா புத்தி அந்தரா எல்லாமே பார்த்து பார்த்து எடுக்கிறோம். அதை படிச்சவங்களுக்கு நாடி ஜோதிடம் ஒரு வரப்பிரசாதம். ரைட்டா? வகுப்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா கை வச்சிருக்க வீடியோ கட் பண்ணி பரப்பலாம். என்னங்க இப்ப வர்ற திங்கக்கிழமை சாயந்தரம் 5:30 to 6:30 உங்க டயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் 5 to 6 வச்சிருக்கோம். உங்க வகுப்புக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா உங்க வகுப்பு காலையில வகுப்பு தான் நிறைய பேர் உள்ள என்ட்ரு ஆவாங்க.
அதனால வந்து பணம் கட்டுறவங்க எல்லாம் இப்ப பணம் கட்டிக்கிங்க. பணம் கட்ட முடியாதவங்க எனக்கு பெர்சனலா தனியா மெசேஜ் பண்ணுங்க. குரூப்ல எந்த மெசேஜ் போடாதான், நான் இத்தனாம் தேதிக்கு மேல பணம் கட்டுறேங்கய்யா, நான் இப்ப இவ்வளவு பணம் கட்டுறேன், இத்தனாம் தேதிக்கு பின்னாடி இவ்வளவு கட்டுறேன், அல்லது இப்ப சம்பளம் வந்ததுக்கு பின்னாடி நிறைய பேர் இப்ப நம்ம டேட்ல வந்து நார்மல் டேட்ல இருக்கும், நிறைய பேர் சம்பளம் கூட வந்திருக்காது. அதனால மெதுவா கட்டுறவங்க எனக்கு பெர்சனல் இது பண்ணிட்டு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம திங்கக்கிழமை 5 மணிக்கு இந்த வகுப்புல சந்திப்போம். ரைட்டா? எல்லாருக்கும் நன்றி. சொல்லுங்க. சார் இவங்க பையனுக்கு தான் சார் கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்காரு. அதான் உங்களை எப்படி மீட் பண்றதுன்னு தெரியல சார். அதனாலதான் ஐயா மீட்லாம் பண்ண வேணாங்க, போன் பண்ணாவே அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்க. சரிங்க. அதான் நேர்ல வரலாங்களா ஜாதகத்தை உங்ககிட்ட அனுப்பா? இல்ல நேர்லயே வர வேண்டியது இல்ல, நேர்லயே வர வேண்டியது இல்ல, எல்லாமே ஆன்லைன். சரிங்க சார். அவர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு போன் பண்ண சொல்றேன் சார். நன்றி. பணம் கட்டிட்டு போன் பண்ண சொல்லுங்க. இந்த நம்பர்ல 1000 ரூபாய் பணம் கட்ட சொல்லிருங்க. சரிங்க. பணம் கட்டிட்டு போன் பண்ண சொல்லுங்க, டைம் கொடுத்துருவோம், நம்ம அது பண்ணிக்கலாம். சரிங்க சார். நன்றி. ஓகே. வகுப்பு சார்ந்த சந்தேகம் யாருக்கா இருக்குங்களா? வகுப்பு சார்ந்த நாடி வகுப்பு சார்ந்த சந்தேகங்கள். நாடு போனவங்க ஐயா ஜிகே பிரபாகரன் ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்க. சதய நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா பூர்வீகம் இருக்காதுங்கிறீங்க இல்லைங்கய்யா? அதுல பார்வை அல்ல சேர்க்கை இருந்ததுன்னா ஏதோ மிச்ச மீதி இருக்கு, வித்து காசு வந்துடும். அப்படிங்களா? சொத்தா வராது. உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான் விஷயம். சதயத்துல கிரகம் இருக்கு, உங்களுக்கு சொத்து இருக்கா? இல்லைங்கய்யா, அதனாலதான் கேக்குறேன். எங்க சுவர் தொடர்பு இல்லைங்கய்யா. சுவர் தொடர்பு இருந்ததுன்னா மாறுங்களா? தொடர்பு இல்லைன்னா சரி, அவ்வளவுதான். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, அடிச்சு காலி பண்ணி போயிடும். அப்புறம் ஜாதகம் என்ன பண்ற, ராசி கட்டம் போட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். ராசி கட்டம் போட்டுட்டு எப்படி ஜாதகம் பாக்குறதுன்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வருது. ஏன்னா 20 நாள் வகுப்பு பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் கொடுப்போம். எதையே நல்லா படிக்கிறவங்களை மட்டும் இந்த பேர் அமைக்கிற முறை, இந்த ராசி சக்கரம் போட்டுட்டு ஒரு முக்கியமான தகவல் தர்றது, இதெல்லாம் வந்து நல்லா படிக்கிற டீமுக்கு மட்டும். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அவங்களுக்காக கிடையாது. அப்ப நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா வரணும். ஏன்னா மேக்சிமம் 20 நாளைக்கு பின்னாடி 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். வேற வகுப்பு சார்ந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா எனக்கு வர்றதுக்கு விருப்பம், ஆனா ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஒத்து வராதுங்கய்யா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ தரேன். வீடியோக்கு நீங்க பணமே கட்ட வேணாம், 2000 பணம் கட்டினா போதும். அந்த இதுலயே நான் வீடியோவும் தரேன். நீங்க அந்த வகுப்போட வீடியோவையும் உட்காந்துக்குங்க, நேரடியாகவும் உட்காந்துக்க. ஓகேவா? பிரச்சனை சால்வ்டா? நன்றி ஐயா, அதுதான் கேட்கலாம். வீடியோவும் தருகிறேன். வீடியோவுக்கு எந்த பணமும் இல்லை, அதோட சேர்த்து தான் பணம் வாங்குறோம். ரைட்டா? ஏன்னா நாடியை படிக்க வைக்கணும்ன்றக்காண்டி தான் வீடியோவுக்கு பணம் கேட்காம கொடுக்குறேன். 20 நாள் வகுப்பா இருந்தாலும் ஃப்ரீ தான், 30 நாள் வகுப்பா இருந்தாலும் ஃப்ரீ தான், 30 நாளைக்கும் ஃப்ரீ தான் வீடியோ. ஏன்னா நீங்க திருப்பி அதை எழுதி படிச்சு பாத்துக்கிறதுக்காக தான். ஆனா 2 மாசத்துக்கு மேல வீடியோ இருக்காது. வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்து 2 மாசம் அல்லது 3 மாசத்துக்கு மட்டும்தான் வீடியோ இருக்கும். அதையும் நீங்க அதுக்குள்ள எழுதி எல்லாம் தெளிவாயிக்கணும். நம்ம கிட்ட வீடியோ இருக்குல்ல, மெதுவா படிப்போம், அவசரமே இல்லை அப்படின்னா டெலிட் ஆயிரும். அடுத்த கொஸ்டின் என்னங்க? ஐயா ஸ்ரீ சிவா பேசுறேன். எனக்கு எப்பயா திருமணம் நடக்கும்? அது இப்ப வகுப்பு முடிஞ்சிருச்சு. ஓகே 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 ஓகே. கேள்வி கேட்காம இப்ப வந்து நான் வகுப்பு சார்ந்த கேள்வி தடையா ஏற்படுத்தியா? தடையா இருக்கு. ஓகேயா ஓகேயா. வேற வகுப்பு சார்ந்த யாருக்கும் எந்த கேள்வி இருக்கா? வகுப்பை நிறைவு பண்ணுவோமா? உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சா? எந்த விஷயத்தையும் எந்த முறையையும் படித்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். ஏற்கனவே நீங்க பாரம்பரியம் முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம். ரைட்டுங்களா? ஏற்கனவே நான் சொல்றதெல்லாம் ஈஸியா புரியும். அதனால வகுப்புல ஜாயின் பண்ணிட்டு ஜாதகம் பாக்குறதுக்கு ரெடி ஆகுங்க. நல்லதொரு வாய்ப்புல திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.